சாமி என்னடா அர்ஜுன் தூங்கிட்டானா? இப்பதான் படுத்தாரு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? அர்ஜுனுக்கு நான் காவல். ஆமா, நீ எங்க போற? நான் எங்கேயும் போகல, நீ போ. ஏன் போற? எங்கேயும் போயிடாத, ஜாகிரதை. என்ன யாரு யாருன்னு கேக்குறல்ல? அக்கா, நீ இப்ப எதுக்குடா இங்க வந்த? அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ எதுவும் சொல்லாத, உன்னை பார்த்தாலே பிரச்சனை ஆயிடும். கிளம்புடா. போறேன்க்கா. நீ வீட்டை விட்டு வெளியில போகாத. போனா உன் உசுருக்கே ஆபத்து. ஏய், பேசாம போடா. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது அபசகுணமா பேச வேண்டியது. அக்கா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீ வீட்லயே இருக்கா, வெளியில போகாத. டேய், நான் வீட்ல தானே இருக்கேன், காட்டுலயா இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கா, வெளிய போகாத. டேய் போடா போ. பெருசா பேச வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. டேய், என்னடா முறைக்கிற? நீ போலன்னு வச்சுக்க, கத்தி ஊரை கூப்பிட வேண்டாம். அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? உன்னை வேப்பில அடிச்சு விரட்டிடுவாங்க. ஒழுங்கா போயிடு. போடாங்கற சாமி. சிடி பாபு, நீ எங்க இப்படி? சரி சரி வா வா சாமி. டேய், இங்க நிக்காத, போடா. டேய் போடா. சாமி சாமி வேண்டாம், வா. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, இல்ல சிடி பாபு. நானும் பெரியமா கூட விளையாடுவோம். குட்டி பையன், நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சாமி, அவன் நம்மள மாதிரி இல்ல. அவனை நீ பார்க்க கூடாது. உள்ள போ, உள்ள போ சாமி. ஹேய், நீ எதுக்கட சாமியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கிற? கிளம்பி போடா. நான் போறேன்க்கா. ஆனா யார் சொன்னாலும் நீ வீட்டை விட்டு வெளியில போகாத. நீ இங்கே இருக்கா. போன்னு சொன்னல, நீ போ. வெளியில போனா உன் உயிருக்கே ஆபத்து. ஆமா ஆமா. டேய், நீ போடாங்கறல்ல, போ. நீ வீட்லயே இருக்கா. போன்னு சொன்னல. இளவேணி அக்கா சொல்ல சொன்னாங்க. வீட்லயே இருக்கா, வெளியில போகாத. வா 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 வா. சிடி பாபு, நீலவேணி அக்கா சொல்ல சொன்னாங்களா? அச்சப்படாதே, இனிமே நான் உன் அம்சம். உன் நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பேன். அதுக்காக கண்ணாடியில எனக்கு பதிலா உன் உருவம் தெரிஞ்சா எனக்கு பயமா இருக்காதா? இனிமே நீ பயத்தை தவிர்க்கணும். யாருமே செய்ய துணியாத சாகசங்களை இனிமே தான் செய்ய போற. தீய சக்திகளை அழிக்க போற. உனக்கு பக்கபலமா இருந்து உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு தருவேன். தீய சக்திகள் அழிஞ்சி உன் விருப்பங்கள் நிறைவேறணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். நான் என்ன செய்யணும்? உன்னோட ஆசை என்ன? உனக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானே உன் ஆசை? ஆமா. அப்படின்னா அந்த ஆதிராவை நீ கொல்லணும். உசுரை இன்னைக்கே எடுக்கணும். அவ ஜென்மத்தை வதம் பண்ணி அழிக்கணும். ஐயோ, ஆதிராவை கொல்றதா? என்னால எப்படி முடியும்? உன்னால அது முடியும். நான் நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கேன், அவளை எதுவுமே பண்ண முடியல. அவளை யாராவது கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னா
கடைசியில அவங்க தான் சாவுறாங்க. ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது. ஏன்னா கொல்ல போறது நீ இல்ல, இந்த மார்த்தாண்ட. நீ வெறும் கருவிதான். உனக்குள்ள நானே இருந்து அவளை வதம் பண்ண போறேன். அப்படின்னா எனக்குள்ள புகுந்து பெரிய சக்தியா மாறி நீங்க தான் அவளை கொல்ல போறீங்க. அவ அப்படி சாகணுங்கிறது தான் விதி. அவளால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அவளை கொல்றதால வரப்போற பாவத்தையும் நானே ஏத்துக்கிறேன். உனக்கு பழியும் வந்து சேராது. அப்படின்னா சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அவளை இன்னைக்கே தீத்து கட்டணும், ஒரே அடியா கொன்னுடணும். அவ செத்துட்டான்னா அர்ஜுன் மாமா எனக்கு கிடைப்பார்ல, வேற எதுவும் பிரச்சனை வராதே. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஆதிரா செத்துருவா, அர்ஜுன் உனக்கு கிடைப்பா. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. இது எவ்வளவு நாள் ஆசை, அது நிறைவேறுதுன்னா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் படபடக்குது. இப்பவே கொல்லணும் போல இருக்கு. எங்க இருக்கா அவ? அவளை நானே கதற கதற கொண்டுட்டு வரேன். பொறுமை பொறுமை. இன்னைக்கு அவளை கொல்லத்தான் போறோம். தக்க சமயத்துல நீயே பெரும் சக்தியா மாறி அவளை தேடி நீ கிளம்புவ. அது வரைக்கும் பொறுமையோட காத்துக்கிட்டு இரு.